நேருவின் ஆட்சி காலம்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய, மிக மோசமான மனிதகுல இடப்பெயர்வை சந்தித்தது. பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய நிலையில் இருந்த நாட்டை மேலும் படுகுழியில் தள்ளுவதற்கு இதைவிட மோசமான நிலைமை இருக்க முடியாது. ஆனால் அப்படியெல்லாம் ஆவதற்கு நேருவும் அவரது சகாக்களும் அனுமதிக்கவில்லை. தேச பிரிவினையால் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 1 கோடிக்கும் மேல். இவர்களில் ஆக பெரும்பாலானோரை நேருவின் அரசு மறுகுடியமர்த்திய அற்புதத்தை நம்மால் இன்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் நடுவே கயிறு கட்டி பிடித்துக்கொள்ள ஏதுமில்லாமல் ஒருவர் நடப்பதைப் போன்ற மாபெரும் சாகசத்தை நேரு நிகழ்த்தியிருக்கிறார். நேரு இறந்தபோது வலதுசாரியும் அவரது பிரதான எதிர்ப்பாளருமான ராஜாஜி இப்படி எழுதினார்: என்னை விட 11 ஆண்டுகள் இளையவர், என்னை விட 11 மடங்கு முக்கியமானவர், என்னை விட 11,000 மடங்கு இந்த தேசத்தால் நேசிக்கப்படுபவர். நேரு இறந்தபோது வலதுசாரியும் அவரது பிரதான எதிர்ப்பாளருமான ராஜாஜி இப்படி எழுதினார்: என்னை விட 11 ஆண்டுகள் இளையவர், என்னை விட 11 மடங்கு முக்கியமானவர், என்னை விட 11,000 மடங்கு இந்த தேசத்தால் நேசிக்கப்படுபவர். எனது போராட்டத்தில் முன்பை விட என்னை மிகவும் பலவீனப்படுத்திவிட்டு அவர் போய்விட்டார். நேருவை கடுமையாக எதிர்த்து வந்த ராஜாஜியும் இப்படி இளகிப்போனதற்கு என்ன காரணம்? நேருவின் இடத்தில் வேறு யார் இருந்திருந்தாலும் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்க முடியாது என்பதுதான்.